உறவுகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் அளப்பதுண்டு. பொதுவாக இந்த மனிதனை பார்த்தால் இவன் நல்லவனாக இருப்பான், இவன் கெட்டவனாக இருப்பான், இவன் தீயவனாக இருப்பான். ஒவ்வொரு மனிதனுடைய வெளிப்படையை வைத்து நாங்கள் அனுமானம் செய்து கொள்வோம். குறிப்பாக எங்களில் பலர் ஒரு மனிதனுடைய தாடி, தொப்பி, வெளிரங்கமான தோட்டங்கள், சூரத்தை வைத்து அனுமானம் செய்து கொள்வார்கள் இவர் நல்லவர் என்று. இன்னும் சிலர் அவர் தொழுகையாளி, அமலாளி, இபாதத்தாளி, நல்ல மனிதர் என்று இந்த அமல்களுடைய விஷயத்தை வைத்து அவன் நல்லவன் என்று முடிவு செய்வார்கள். இது உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு ஹதீஸ், அதே போன்று சஹாபாக்களுடைய அசர்களின் அடிப்படையில் இது ஒரு பிழையான கணிப்பீடாக இருக்கிறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை கணிப்பீடு செய்யும் முறை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார்கள். இதை பைஹக்கி அவர்கள் ஷுஅபுல் ஈமானிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா யுஅரஃபுர் ரஜுலு ஃபீ ஸலாஸ், ஒரு மனிதனை அறிந்து கொள்வது, அவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணம் உள்ளவன் என்பதை அறிந்து கொள்வது 3 விஷயத்திலே தான். ஒன்று ஃபில் மால், சொத்து செல்வத்துடைய அடிப்படையில் அவனோடு கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது, அந்த காசு பணம் பரிமாறும் பொழுது அவனுடைய குணம் எப்படி இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் நல்லவனா தீயவனா என்பதை எங்களுக்கு முடிவு செய்து கொள்ள முடியும். இரண்டாவது சொல்கிறார்கள் வஸ்ஸஃபர், ஒரு மனிதனோடு பிரயாணம் செய்ய வேண்டும். ஒரு மனிதனோடு பிரயாணம் செய்தால்தான் அவன் நல்லவனா கெட்டவனா, தீயவனா நல்லவனா, நல்ல குணம் உள்ளவனா தீய குணம் உள்ளவனா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது லிமாரா, ஒருவனுக்கு பொறுப்பு கிடைத்திருக்கிறது, ஒருவன் தலைமைத்துவத்தில் இருக்கிறான் அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறான். அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது அந்த பொறுப்பிலே மக்களோடு எவ்வாறு நடந்து கொள்கிறான். அவன் ஒரு தலைவராக இருக்கிறான், ஒரு ஊருக்கு, ஒரு பள்ளிக்கு, ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு பிரதேசத்துக்கு, ஏதாவது ஒரு அமைப்புக்கு தலைவராக இருக்கிறான். அந்த தலைவராக இருக்கும்பொழுது அவனுக்கு கீழே உள்ளவர்களோடு எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பார்த்துத்தான் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சம்பவம் முஸன்னஃப்லே இப்னு அபி ஷைபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதர், உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு சாட்சி சொல்ல முன் வருகிறார். அதாவது இந்த மனிதர் நல்லவர், இவர் அழகானவர், இவர் அழகான பண்புள்ளவர் என்று சாட்சி சொல்ல முன் வந்த பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார்கள், ஹல் சாஃபர்த மஅஹு, நீ அவனை பற்றி நல்லவன் என்று சாட்சி சொல்ல வந்திருக்கிறாய், நீ அவனோடு பிரயாணம் செய்திருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதர் சொல்கிறார், லா, இல்லை அமீருல் முஃமினீன் அவர்களே. பின்பு கேட்கிறார்கள், ஹல் தஆமல்த மஅஹு பித்தீனார் வத்திர்ஹம், நீ அவனோடு காசு பணங்களை கொடுத்து, தீனார் திரகங்களை கொடுத்து, பணங்களை கொடுத்து நீ கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். அப்பொழுதும் அந்த மனிதர் சொல்கிறார், இல்லை, நான் அப்படி ஒன்றுமே செய்ததில்லை என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதனை பார்த்து சொல்கிறார்கள், அந்த லா தஅரிஃபுஹு, நிச்சயமாக உனக்கு அவனை பற்றி தெரியாது, நீ அவனை நல்லவன் என்று உனக்கு சொல்ல முடியாது, அவனுடைய உண்மையான குணங்கள் பற்றி உனக்கு தெரியாது. கஅன்னக ரஅய்தஹு யர்ஃபஅ ரஅஸஹு வ யக்ஃபலஹு ஃபில் மஸ்ஜித், ஏனென்றால் நீ அவன் தலையை குனிந்து எழும்புவதை மட்டும்தான் நீ பார்த்திருப்பாய், நீ தொழுவதை மட்டும்தான் பார்த்திருப்பாய், பள்ளிவாசலில் நடக்கின்ற அமல்களில் கலந்து கொள்வது அல்லது அமல்களில் ஈடுபடுவதை மாத்திரம்தான் நீ பார்த்திருப்பாய் ஒழிய அவனுடைய உண்மையான வாழ்க்கையை நீ கண்டுகொள்ளவில்லை. எனவே உனக்கு அவனை பற்றி சாட்சி சொல்ல முடியாது என்ற கருத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனை நீங்கள் நட்பு கொள்வதாக இருந்தால், கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தால், அது மாத்திரமல்ல குடும்பங்களுக்கு மத்தியிலே உறவுகள், திருமண பந்தங்களை வைத்துக் கொள்வதாக இருந்தால், இந்த பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கின்ற அந்த சொந்த அமல்களை மாத்திரம் நீங்கள் பார்த்து முடிவு செய்து கொள்ள வேண்டாம். வெளிப்படையான கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் சரியான கணிப்பீடாக இருக்கிறது என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் இதிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே எங்களுடைய கணிப்பீடு சரியாக அமைய வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.